ஒரு அழகான சின்ன கிராமத்துல வேலன்னு ஒரு ஏழை ஆனா ரொம்ப நேர்மையான குழவன் வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் ஏரி கரையில அவன் பானையை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவனோட மரக்கருவி தவறி தண்ணிக்குள்ள விழுந்துடுச்சு. வாழ்வாதாரத்தை இழந்து அவன் கண் கலங்கி நின்னப்போ ஏரியிலிருந்து ஒரு தேவதை தோன்றி அவனுக்கு ஒரு தங்க கருவியை காட்டி, இது உன்னுடையதா அப்படின்னு கேட்டுச்சு. ஆனா வேலன், இல்லைங்கம்மா, இது தங்கத்தால் ஆனது, என்னடது சாதாரண மரக்கருவி அப்படின்னு உண்மையை சொன்னான். அவனுடைய நேர்மையை பாராட்டி தேவதை, இந்த 2 கருவியும் உனக்கே நான் பரிசா தரேன். இதை கேள்விப்பட்ட பக்கத்து வீட்டுக்காரன் சோமு, நானும் பணக்கார ஆகணும்னு பேராசை பிடிச்சி ஏரிக்கரைக்கு சென்றான். ஒரு பழைய கருவியை ஏரிக்குள் தூக்கி போட்டு அழ ஆரம்பிச்சான். தேவதை வந்து இது உன்னுடையதா என்று கேட்டவுடன் பேராசை அவன் கண்ணை மறைச்சது. ஆமாம் ஆமாம், என்னுடையதுதான். சோமுவோட ஏமாற்ற வேலையை கண்டு கோபமடைந்த தேவதை, ஏமாற்றுக்காரனே, உனக்கு தங்க கருவியும் கிடைக்காது, உன்னோட மரக்கருவியும் கிடைக்காது. தேவதை சாபமிட்டு மறைந்து போச்சு. பேராசைப்பட்ட சோமு இருந்ததையும் இழந்துவிட்டு நடுத்தெருவுல நின்னான். அதனால மக்களே, நம்மீது நம்பிக்கை வைத்தவர்களுக்கு நாம் எப்பொழுதும் உண்மையாகவே இருக்கணும். பேராசை பெருநஷ்டம்.